தினமலர் நேயர்களுக்கு வணக்கம். உரைகள் நிகழ்ச்சிக்கு உங்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்கிறோம். கோவையில் நிகழ்ந்த அந்த கூட்டு பாலியல் வன்கொடுமை சம்பவம், அதைத் தொடர்ந்து 3 பேரை காவல்துறையினர் சுட்டு பிடித்திருக்கிறார்கள். விசாரணை அப்படிங்கிறது நடந்துகிட்டு இருக்கு. முதல்வர் வந்து இப்போ அ வந்து சொல்லியிருக்காரு, இது மாரி நாங்க காவல்துறையினர் வந்து அந்த அ அவர்களை பிடித்து விட்டார்கள். ஒரு ஆணாதிக்க ஒரு மனநிலை அ வந்து அங்க இருக்கு. பெண்கள் வந்து முன்னேறினால் தான், படித்து முன்னேறி எல்லா துறைகளிலும் வந்தா தான் இந்த விஷயமே வந்து சரி பண்ண முடியும். அப்படித்தான் பெண்கள் வந்து வெளியில வரணும் அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து முதல்வர் சொல்லியிருக்கிறதெல்லாம் பார்க்க முடிகிறது. தமிழகத்துல இந்த மாரி இது வந்து முதல் சம்பவம் இல்ல. இந்த ஒரு ஆண்டுக்குள்ளேயே 3 சம்பவங்கள் வந்து நம்ம பார்த்திருக்கிறோம். அதாவது ரொம்ப நம்ம பேசிக்கிட்டே இருக்கக்கூடிய சம்பவங்களா 3 சம்பவங்கள் இருக்கிறத வந்து நம்ம பார்க்கிறோம். எல்லாருமே எதிர்க்கட்சி அவங்கலாம் ஒரு 37 நடந்துருச்சு, 38 நடந்துருச்சு அப்படின்ற மாதிரியான புள்ளி விவரங்கள்லாம் குடுத்துக்கிட்டே இருக்காங்க. எப்படி இருந்தாலும் நம்மால மறுக்கவே முடியாது. நாம் இதை வந்து தொடர்ந்து பார்த்துக்கிட்டு தான் இருக்கோம். பல நியூஸ தொடர்ந்து கேட்டுட்டு இருக்கோம். எல்லாம் கும்மிடிப்பூண்டி ஆகட்டும், அண்ணா நகர் ஆகட்டும், எல்லா இடத்துலயும் அதாவது ஒரு 6 மாத குழந்தை தொடங்கி ஒரு 80 வயது மூதாட்டி வரை அப்படின்றது இந்த பாலியல் வன்கொடுமை சம்பவங்கள் வந்து நடந்துகிட்டு தான் இருக்கு. நம்மை சுத்தி அதுவும் தமிழகத்துல அப்படின்றதையும் நம்ம வந்து இந்த இடத்துல ரொம்ப அழுத்தமாகவே பதிவு செய்ய வேண்டியிருக்கிறது. ஆனா எல்லா சம்பவங்களையும் பார்க்கும்பொழுது சமீப காலமாக கொலைகளாக இருக்கட்டும், இல்ல இந்த மாரி பாலியல் வன்கொடுமை சம்பவங்களாக இருக்கட்டும், அவங்கெல்லாம் ஒரு பிடித்து விசாரணைலாம் செய்யும்போது என்ன அடிப்படையில தெரிய வருது அப்படின்னா, அவங்க மது போதையிலயோ, இல்ல கஞ்சா போன்ற ஒரு போதை பழக்கத்திற்கு ஆட்பட்டவர்களாக தெரிகிறார்கள். இந்த குற்றம் சாட்டப்படுபவர்கள். அந்த நேரத்துல அவங்க வந்து அந்த மாரி மனநிலையில் தான் இருந்தார்கள். அவர்கள் குடித்திருந்தார்கள். அவர்கள் போதையில் இருந்தார்கள் அப்படின்றத தான் நம்ம சேர்த்தே பார்க்க வேண்டியிருக்கிறது. இந்த சம்பவத்திலயுமே இன்றைக்கு வந்து காவல்துறை மாநகர அந்த கோயம்புத்தூர் வந்து காவல்துறை ஆணையர் பேசும்பொழுதே அவர் சொல்றாரு, "ஆமா மது போதையில தான் இருந்திருக்கிறாங்க அவங்க. மது குடிக்க தான் வந்திருக்கிறாங்க அந்த இடத்துக்கே." அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து அவர் சொல்லிறத பார்க்க முடிகிறது. அப்போ இதன் பின்னணியில அப்போ போதை இதற்கெல்லாம் ஒரு காரணமாக இருக்கிறதா? அதாவது என்ன செய்கிறோன்றதே தெரியாமல் இந்த சம்பவங்களுக்கு வந்து அவர்கள் ஆட்படுகிறார்களா? தன்னுடைய சுய கண்ட்ரோல்லயே இல்லாம, சுய நினைவிலே இல்லாமல் இந்த தவறுகளை வந்து இழைத்துக் கொண்டே இருக்கிறார்களா? அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கிறது. அப்ப போதையை ஒழித்தால் தவிர இந்த பிரச்சனைக்கெல்லாம் வழியே இல்லையா? அந்த பாலியல் வன்கொடுமை அப்படிங்கிறத நம்ம தடுக்கவே முடியாதா? அப்படின்ற ஒரு மிகப்பெரிய கேள்வி எழுந்திருக்கிறது. அதை பற்றி தான் இன்னைக்கு நம்ம பேச இருக்கோம். நம்மோடு 2 கருத்துரையாளர்கள் இணைஞ்சிருக்கிறாங்க. முதலாவதாக இணையம் வழியாக இணைந்திருக்கிறார் அரசியல் விமர்சகர் திரு ஜெகதீஷ் அவர்கள். வணக்கம் சார். மற்றும் பத்திரிகையாளர் திரு டிவி சோமு அவர்கள் நம்மோட இணைஞ்சிருக்காங்க. வணக்கம் சார். சார் உங்ககிட்ட இருந்து தான் ஆரம்பிக்கலாம் அப்படின்ட்டு. வந்து இந்த இந்த மாரி தொடர்ச்சியான சம்பவங்கள் நம்ம சொன்னா, இப்ப ஏற்கனவே சொன்ன மாதிரி இதற்கு வந்து போதையும் ஒரு காரணமாக இருக்கிறது அப்படின்றது தான் நமக்கு தெரிய வருது. போதை மட்டும் தான் இதற்கு காரணம் அப்படின்னு நீங்க பார்க்குறீங்க. இந்த பாலியல் வன்கொடுமை சம்பவங்களுக்கு அடிப்படையாக போதை தான் இருக்கிறதா நீங்க நினைக்கிறீங்களா? எப்படி பார்க்குறீங்க இந்த விஷயம்? இல்ல, மதுவும் ஒரு முக்கிய காரணம். ம். இப்ப என்னன்னா, இப்ப ஒரு கெட்ட எண்ணங்கள்ங்கிறது பெரும்பாலான பேருக்கு இருக்கும். இயல்பா. அது இல்லன்னுலாம் சொல்ல முடியாது. இருக்கும். அதை செயல்படுத்தக்கூடிய ஒரு முட்டாள்தனமான ஒரு துணிச்சலை குடுக்கக்கூடிய ஒரு விஷயமாக அந்த போதை இருக்கு. இதுல இன்னைக்கு கூட இவரு பாமக தலைவர் அன்புமணி சொல்லியிருக்கிற விஷயம் கவனிக்க வேண்டிய விஷயம். அவரு இதையும் குறிப்பிட்டிருக்கிறாரு. இந்த மது 2 விஷயம் சொல்லியிருக்கிறாரு. 1 மது. அடுத்தது முந்திய இது மாரியான குற்ற சம்பவங்களில் எடுக்கப்பட்ட நடவடிக்கைகள். ம். ம். இப்போ ஒரு இதில கரெக்ட்டா நடவடிக்கை எடுத்திருந்தோம்னா, அடுத்தவங்களுக்கு கொஞ்சம் அந்த ஒரு அச்சம் வரும்ல. இந்த 2 இதுவுமே அவர் சொல்லியிருக்கிறாரு. அதனால இதில மாநில அரசு வந்து அதை எப்படி வந்து அங்க சட்டத்தை மீறி அங்க குற்றம் விட்டிருக்கிறாங்க. நடந்த கொஞ்ச ஒரு ஒரு 24 மணி நேரம், 36 மணி நேரத்துக்குள்ளேயே அவங்க வந்து பிடிச்சிடுறாங்களே சார். சம்பந்தப்பட்டவர்களை இவங்க அரெஸ்ட் பண்றாங்க. இதுன்னு இல்ல. நம்ம அண்ணா பல்கலைக்கழக விவகாரத்துலேருந்தே பார்க்குறோம். நடக்குது. அண்ணா பல்கலைக்கழகத்தில ரொம்ப ஃபாஸ்ட்டாவே ஒரு தீர்ப்பே வர்றது அப்படிங்கிறது. அப்போ அரசு அந்த வேலை, காவல்துறையினர் அந்த வேலையை சரியா தான் செய்றாங்க அங்க அப்படிங்கிறது. மது வித்துட்டு இருந்திருக்காங்கல்ல சட்டத்துக்கு புறம்பாக. ம். அத வந்து இதுவரைக்கும் நான் தடுக்கல அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு இருக்கு இல்லையா? அது இல்லன்னா இந்த இது நடந்திருக்காம இருக்க வாய்ப்பு வரும். அப்புறம் ஒரு பல பேர் நினைச்சிட்டு இருக்காங்க இந்த மது தான் காரணம் அப்படின்னு. மதுவும் காரணம். ம். இப்போ ஒரு புள்ளிவிவரத்துல என்ன சொல்றாங்கன்னா, இந்த மாரி பலாத்காரத்துல ஈடுபடக்கூடியவர்கள 37% பேரு, 37.5% பேர் வந்து மது போதையில இருந்திருக்கிறாங்க. ம். அப்ப பெரும்பாலான பேர் மது போதையில இல்ல. ஸோ மது போதைய மட்டுமே காரணம் சொல்றதால மதுவ நான் நியாயப்படுத்தல. ம். இத மட்டுமே சொல்லி
அவங்க அறியாமல் செஞ்சாங்கலாம் சொல்ல முடியாது. இதுக்கான காரணங்கள் நிறையா இருக்குது. அதே நேரத்தில் அதனையும் நம்ம பேசுவோம். அதுக்கு முன்னாடி என்னென்னா, இதை ஒரு அரசியல் ரீதியாக இல்லை, ஜாதி மத இன மொழி ரீதியாக இல்லாமல் ஒட்டுமொத்தமாக ஆழமாக பார்த்தா தான் இதுக்கு ஒரு தீர்வு கிடைக்கும். இப்போ 2023ஆம் ஆண்டு நடந்த இந்தியாவில் நடந்த குற்றங்களை பற்றி தேசிய குற்ற ஆவண காப்பகம் வந்து இப்போ சமீபத்தில் தான் அதுக்கான விஷயத்தை வெளியிட்டிருக்கு. என்னன்னா, இந்தியாவில் வந்து அந்த பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் 2023 மட்டும் 4.5 லட்சம் நடந்திருக்கு. இதில் முதலிடம் வகிக்கிறது ஊபி, அடுத்தது மகாராஷ்டிரா, அடுத்தது ராஜஸ்தான். தமிழ்நாட்டை பொறுத்தளவில் பார்த்தா 2022 விட 2023 குறைஞ்சிருக்கு. ஸோ சில பேர் பண்ணுற அரசியல் மாதிரி நம்ம அந்த அரசியலுக்குள்ளே போக வேண்டியதில்லை. ஒன்று. அடுத்தது என்ன ஒரு வருத்தமான விஷயம் என்னென்னா, இந்தியாவில் ஒவ்வொரு 20 நிமிஷத்துக்கும் ஒரு பெண் பலாத்காரப்படுத்தப்படுறாங்க. இப்போ இந்த நிகழ்ச்சி வந்து ஒரு 40 நிமிஷம் நடக்குது அப்படின்னா 2 பெண் எங்கேயோ பலாத்காரப்படுத்தப்படுறாங்க. இதில் 10% பேர் வந்து 14 வயதுக்கு கீழே உள்ளவங்க, 33% பேர் வந்து 17 வயது கீழே உள்ளவங்க. இவ்வளோ கொடுமை இங்கே நடக்குது. ஆக நம்ம இதை வந்து ஒரு அரசியல் ரீதியான இல்லை, முக்கியமாக இன்னொரு விஷயம் என்னன்னா, மிகிர் சி வர்சவான ஒரு பத்திரிகையாளர் சொன்ன விஷயம் வந்து ரொம்ப அதிர்ச்சிகரமான விஷயம். இப்போ காவல்துறையில் புகார் பண்ணுறாங்கல்ல, அதை வச்சு தான் 2023 4.5 லட்சம். ஆனால் 10% புகார் தான் பதிவாகுது. மீதி 90 வந்து அப்போ 45 லட்சம் பேர் வந்து ஒரு வருஷத்துக்கு பாதிக்கப்படுறாங்க. இப்போ எவ்வளோ கொடூரமான ஒரு விஷயம். இப்போ இதில் பார்க்குறப்ப என்ன செய்யணும்னா, அரசியல் ரீதியாக அதை யோசிக்காமல் மாநில நிர்வாக ரீதியாக பார்த்தீங்கன்னா மது இருப்பதை தடை பண்ணலை, தடுத்துருக்கணும் அந்த இதில் ஒன்று. அடுத்தது ஒட்டுமொத்தமாகவே மதுவை தடுக்கலாம், இல்லை ஒட்டுமொத்தமாகவே மதுக்கடைகளை வந்து குறைக்கலாம், அதெல்லாம் செய்யலாம். இது மது ஒரு முக்கிய காரணம். அதில் மாநில அரசு மீது நம்ம விமர்சனம் வைக்க வேண்டிய அவசியமாக இருக்குது. அடுத்தது சட்ட ரீதியான நடவடிக்கைகள் வந்து காவல்துறை ரீதியான நடவடிக்கைகள். இப்போ போக்சோ வழக்கிலே பார்த்தீங்கன்னா, இப்போ இந்தியா முழுக்கவே அப்படி தான் இருக்குது. 12% தான் போக்சோ வழக்கில் தண்டனை கிடைக்குது. ஒரு சில போக்சோ வழக்குகள் வந்து பொய் வழக்குகளாக இருக்குது, அதை விட்டுருவோம். ஆனால் மீதி இருக்கக்கூடிய அது ஒரு 2% வச்சுக்குவோம். அப்போ மீதி இருக்கிற 88% வழக்குகள் வந்து தோற்று போகுது. அப்போ அது ஒரு காரணம். அடுத்தது நீதிமன்ற நடவடிக்கையே பார்த்தீங்கன்னா அப்படியே இழுக்குது இல்லை, அதுக்குள்ளே அவன் ஜாமீனில் வந்துடுறான். இப்போ ஒரு பாலியல் குற்றவாளி ஜாமீனில் வந்தானா அவனை வந்து வரவேற்கிறதுக்கு வந்து ஒரு கூட்டம் இருக்குது. அதையும் நம்ம பார்த்தோம் நிறையா. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே இந்த பலாத்காரத்துக்கு காரணம். முக்கியமாக இதில் ஒன்றிய அரசையும் குறை சொல்ல வேண்டியது இருக்குது. இந்த இளைஞனுடைய மனதை கெடுப்பதில் திரைப்படத்துக்கும் செல்ஃபோனுக்கும் ஒரு முக்கிய பங்கு இருக்குது. இந்த ஆபாச செயலிகளை தடுக்கக்கூடிய சக்தி இந்தியாவை பொறுத்தளவில் ஒன்றிய அரசுக்கிட்ட தான் இருக்குது. அதை அவங்க சரியாக செய்யலை, அதை செய்யணும். அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த கேஜிபின்னு நினைக்கிறோம். கேஜிபியை புஷ்பா ஒரு படம், மிக கொடூரமான வக்கரமான ஒரு படம். அதுக்கு சிறந்த படம்னு விருதுலாம் கொடுத்துருக்குறாங்க. அதுவும் ஒன்றிய அரசு கீழே வரக்கூடிய அவங்க தான், மத்திய அரசுடைய விருது தான் இது. அவங்கமே அதுவும் வந்து இளைஞர்களுடைய மனதை கெடுக்குது. இதை தாண்டி முக்கியமான விஷயம் வந்து என்ன அப்படின்னா, நம்ம வழியாக இங்கே இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு முட்டாள்தனமான அயோக்கியத்தனமான ஒரு எண்ணம், ஆணாதிக்க மனோபாவம். இது காரணம் என்னன்னா, இப்போ ஒன்றும் இல்லை, இப்போ ஒருத்தண்ட பேசுகிறப்பே சொல்லுங்களேன், அவன் சொல்லுவான் அது மாதிரி எங்கள் அண்ணன் எப்பேற்பட்ட ஆள் தெரியல, எங்கள் அண்ணியை வந்து லவ் பண்ணி இழுத்துட்டு வந்துட்டார்ல எவ்வளோ எதிர்ப்புலாம்மா. அதே நான் அவனே எங்கள் அக்காவை பற்றி பேசாத ஓடி போயிட்டாம்மா. அதே காதல் தான். அண்ணன் பார்வையில் அது வேற, அக்கா பார்வையில் அது வேற. இந்த ஒரு மனநிலை. இதுக்கு என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம அடிப்படையில் நம்ம மதங்கள் காரணமாக இருக்குது. அது வந்து இங்கே பெரும்பாலான இந்து, கிறிஸ்தவ, முஸ்லீம் மதங்கள் தான் இங்கே பெரும்பாலும் இல்லை. மூணுத்துலேயுமே அப்படி தான் இருக்குது. இதுக்கான உதாரணம் சொன்னால் நம்ம தனியாக கூட ஒரு டிபேட் வச்சுக்கலாம், இப்பயும் கூட இங்கே இருக்குது. அதை சொல்லி இது டைவெர்ட் பண்ண வேணாங்கிறனால சொல்லலை. மூணுத்துலேயுமே இருக்குது. இது வந்து இந்த பெண்ணடிமைத்தனத்தோடையே அவங்கள அறியாமையே அது ஊட்டப்படுது. அவங்க வழியாகவே வந்து பார்த்தீங்கன்னா அதை பெண்களும் ஏற்றுக்கிட்டு இருக்கிறாங்க. அவங்களுக்கும் ஒரு விழிப்புணர்வு இல்லாமல் அதை அவங்க ஏற்றுக்கொண்டு இருக்கக்கூடிய ஒரு சூழலில் இருக்கிறாங்க. இந்த நிலைமை மாறணும், மதத்தை விட்டு வெளியே வரணும். இப்போ உதாரணமாக பார்த்தீங்கன்னா, உலகத்திலே ரொம்ப மகிழ்ச்சியான நாடுகள்னு ஒரு 10 நாடு வருஷம் போடுறாங்கல்ல, பின்லாந்து, ஸ்வீடன்லாம் வருதுன்னு. அந்த 10 நாடுகளுக்கு இருக்கிற ஒற்றுமை என்னன்னா, 2 ஒற்றுமை இருக்குது. ஒன்று, அங்கே கடவுள் நம்பிக்கை குறைவு. 2வது, டைவர்ஸ் அதிகம். என்ன காரணம்னா, அவங்க வந்து திருமணம் அப்படிங்கிறதுக்கும் செக்ஸ் அப்படிங்கிறதுக்குமான கம்பைன் பண்ணுறது இல்லை. திருமணங்கிறது வந்து ஒரு மன ரீதியாக பிடிச்சிருந்தா திரும்ப, பிடிக்கலையா நட்பாக விலகிடுவோம், அவ்வளோதான். அது இந்த 2 எங்கே அதிகம் இருக்கிறோ அங்கே அந்த நாடு நரகம் ஆயிரும். இந்தியா மாதிரி இங்கே அதுதான் இருக்குது. அதீத கடவுள் பக்தி. இப்போ உலகத்திலே அதிக பெண் தெய்வங்கள் இருக்கிறது இங்கே தான். இன்னும் சொல்ல போனால் ஒவ்வொரு பெண் தெய்வத்தோடைய கதையை படிச்சிங்கன்னா கண்ணீர் வரும்.
அதுங்களை கொடுமைப்படுத்தி கொல்லப்பட்ட பெண்களை தான் தெய்வமாக்கிறது, பண்ண அயோக்கியத்தனத்துக்கு மனசை தேர்த்திக்கிறதுக்காகன்னு. ஸோ நம்ம வந்த வழியே தப்பாக இருக்குது. இதை மாற்றணும். இந்த ஒரு இது வேண்டாம். நம்ம இப்போ பள்ளியில் வந்து பாலியல் கல்வி கொண்டு வரணும். பாலியல் கல்வினா பல பேருக்கு புரிதலே இல்லை. என்ன நினைக்கிறாங்கன்னா, எப்படி செக்ஸ் வச்சுக்கிறதுங்கிறத சொல்கிறது தர்றது தான் போல இருக்குன்னு. அப்படி இல்லை. அது செக்ஸ் அப்படிங்கிற ஆங்கில வார்த்தைக்கு பால், அதாவது ஆண்பால் பெண்பால் அப்படிங்கிறது தான் அதுக்கு அர்த்தம். ஒரு உடல்னா எப்படிப்பட்டது, அது எந்த மாதிரி பருவ வயதில் மாறும் அப்படிங்கிறத அவங்க பள்ளிக்கூடத்தில் படித்தாங்க அப்படின்னா, அப்போ ஆம்பளை மாதிரி தான் பெண்ணு மாதிரி தான் ஆண்கிற அந்த எண்ணம் மாதிரி முயற்சியெல்லாம் நடந்தது. அந்த அந்த மாதிரி ஒரு செஷன்ஸ் எல்லாம் வச்சதையும் நம்ம பார்க்கிறோம். பட் எங்கே வச்சாங்க? இல்ல ஸ்கூல்ஸ்லயே சில எந்த ஸ்கூல்ஸ்லாம் ஸ்கூல்லன்னு கேட்குறேன். இருந்தது சார். அப்படியெல்லாம் ஒரு எந்த ஸ்கூல்ல இருந்தது, எப்போ அது வந்து ஆத்திரத்தை வந்துச்சு? அது மாதிரிலாம் இல்லை. இல்ல ஆரம்பத்தில் வர்றப்பே எதிர்த்துட்டாங்க. அதுதான் சொல்றேன். கொஞ்ச நாளைக்கு அது இருந்தது. அதுக்கப்புறமாக அது அதை முழுக்க கொண்டு வரணும். ம், அதுக்கு ஆரம்பத்திலே அது வர்றப்பயே வந்து அதை எதிர்த்துட்டா ம். அது எப்படி அதுக்கான பலன் கிடைக்கும்? அதை செய்யணும். இந்த மாதிரியான விஷயங்கள் செஞ்சால் தான் அது வருமே தவிர, அதுக்காக இத்தனை காரணம் சொன்னதுனால அந்த குற்றச்சாட்டப்பட்ட 3 பேர் வந்து மேலே தப்பு இல்லை, சமுதாயத்தோடைய தப்புன்னு நான் சொல்ல வரல. நீங்கள் இவனை மட்டுமே தண்டிச்சிங்கன்னா அடுத்தடுத்து நடந்துக்கிட்டு தான் இருக்கும். ம். அதனால் இதில் மாநில அரசு, ஒன்றிய அரசு 2மே காரணம். சரி. ஜெகதீஷ் சார், இப்ப போதையை தாண்டி என்ன காரணங்கள் இருக்கா? இல்ல போதை மெயின் இதை வந்து கண்டிப்பா நம்ம அட்ரஸ் பண்ணி தான் ஆகணும்னு நினைக்கிறீங்களா? உங்களுடைய பார்வையில் எப்படி இருக்கு? இந்த சம்பவம் குறித்து நிறைய அந்த சமூக ஊடகங்கள்ல குறிப்பா திமுக ஆதரவாளர்கள் சில பேர்ல எழுதுறது பார்த்து அதன் வாயிலாக சில கருத்துக்களை சொல்லணும்னு நான் நினைக்கிறேன். பொதுவா என்ன கேட்கிறாங்கன்னா, இந்த சம்பவம் நடப்பதற்கு இன்னும் சொல்லப்போனா அந்த விக்டிமை பிளேம் பண்ற நிறைய விஷயங்கள் பார்க்க முடிகிறது. அந்த பொண்ணு ஏன் 11 மணிக்கு இங்க போனாங்க, அந்த அவங்களுடைய பாய் ஃப்ரெண்டோட எதுக்கு அந்த டயத்துல அங்கே ஏன் போகணும், அது ஒரு காடு மாதிரியான பகுதி, அது ஒரு யாருமே போக முடியாத பகுதி, சமூக விரோதிகள் இயல்பாக இருப்பாங்க, அப்படிப்பட்ட அந்த பொண்ணுக்கு அங்க என்ன வேலை அப்படிங்கிறது நிறைய இந்த விஷயங்களை பார்க்க முடிகிறது. இதையெல்லாம் காவல்துறை எப்படி கண்காணிக்க முடியும், இதில் காவல்துறை எப்படி வந்து தடுக்க முடியும் அப்படின்னு ஒரு ரொம்ப நியாயமான கேள்வி போல ஒன்றை எழுப்புறாங்க. நீங்க ஒவ்வொரு ஆண்டும் சட்டமன்றத்தில் நடக்கின்ற மானிய கோரிக்கை விவாதங்களின் போது காவல்துறை மானியத்தை முதலமைச்சர் இருக்கக்கூடிய உள்துறை அமைச்சர் இருக்கக்கூடிய முதலமைச்சர் ஸ்டாலின் அவர் வசம் இருப்பதால் அவர் சொல்கின்ற இதே ஸ்டேட்மெண்ட் ரிப்பீட் பண்ணிட்டே இருக்காரு. ஒவ்வொரு வருஷமும் அநேகமா அடுத்த வருஷம் ரிப்பீட் பண்ணுவாரு. காவல்துறை என்பது குற்றத்தை தடுக்கும் துறையாக இருக்கக்கூடாது, குற்றமே நடக்காத துறையாக இருக்க வேண்டும். அந்த திமுக ஆதரவாளர்கள் எல்லாம் இதை அன்பார்ச்சுனேட்லி படிக்க மறக்கிறாங்க. இல்ல முதலமைச்சர் மு க ஸ்டாலின் சொன்னதை கேட்டு மறந்துட்டாங்களாங்கிறது தெரியல. இவர் தான் சொல்றாரு, காவல்துறைனா என்னப்பா, குற்றம் நடந்த பிறகு தடுக்கல என்னப்பா பெரிய விஷயம் இருக்கு, குற்றமே நடக்காத துறையாக இருக்கணும், அதுதான் இந்த திராவிட மாடல் ஆட்சியோட சாதனையாக இருக்க வேண்டும் தான் முதலமைச்சர் எல்லா இடங்களிலும் பேசிக் கொண்டிருக்கின்றார். அவருடைய வாசகத்தின் அடிப்படையில், அவருடைய கருத்தின் அடிப்படையில் தான் இந்த கேள்விகள் எழுப்பப்படுகிறது. ஏன் உங்க ஆட்சியில இந்த மாதிரி தொடர்ச்சியாக பல சம்பவங்கள் நடந்து கொண்டே இருக்கின்றன, பெண்கள் பாதுகாப்பு ஏன் மறுபடி கேள்விக்கு உள்ளாகிறது அப்படிங்கிற கேள்வி எல்லாருமே எழுப்புறாங்க. என்ன பண்ணிருக்க இப்ப அவரோட இதுலயே வரலாமே, இந்த குற்றத்தை எப்படி நடக்காமல் தடுத்து இருக்க முடியும்னு சொல்லி கேட்டீங்கன்னா, எல்லாருக்குமே தெரியும் காவல்துறை வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு தான் வேலை செய்யறாங்க, அதனால மாற்று கருத்து இல்ல. நிறைய ரோந்தெல்லாம் போவாங்க, இந்த மாதிரி சமூக விரோதிகள் கூடக்கூடிய இடம், இல்ல வந்து அங்க குடிச்சிட்டு அங்க நிறைய பேர் இருப்பானுங்க, இல்ல குடிச்சிட்டு அந்த போகக்கூடிய இடம், இல்ல வந்து பாதுகாப்பு குறைவான இடம், லைட் இல்லாத இடம், சிசிடிவி கேமராஸ் இல்லாத இடம் அப்படின்னா காவல்துறை சும்மா ரோந்து போவாங்க. மிக குறிப்பாக அங்க வந்து ஒரு டாஸ்மாக் கடை இருந்துச்சுன்னா பெரும்பாலும் அந்த சைடை கிராஸ் பண்ணி அங்க ஏதாவது பிரச்சனை நடக்குதா, லேட் நைட்ல வந்து சரக்கு வைக்கிறாங்களா, நம்ம பாதுகாப்பு கொடுக்கணுமா பாதுகாப்பு கொடுக்க கூடாதா அப்படிங்கிற விஷயங்கள் எல்லாமே காவல்துறை தொடர்ச்சியா பண்ணிட்டு தான் இருக்காங்க. அப்படி இருக்கும் பொழுது குற்றமே நடக்காமல் இருக்க வேண்டும் என்று காவல்துறை சொன்னார்கள் என்றால், முதலமைச்சர் சொன்னார் என்றால், அவர்கள் செய்திருக்க வேண்டியது முதல்ல இந்த மாதிரி டாஸ்மாக் கடை இருக்கு, அது பக்கத்துல ஏதாவது சமூக விரோத கும்பல் எதுவும் வருகிறதா இல்லையா, சமூக விரோத கும்பல் யாரும் இந்த மாதிரி விஷயங்கள் ஈடுபடுறாங்களா, இன்னும் சொல்ல போனா அவங்களோட இதுல சொல்றேன், இப்ப இவங்க சொல்ற மாதிரி யாரும் பசங்க போறாங்க பொண்ணுங்க போறாங்க, ஏன் அந்த நேரத்துக்கு போறீங்க, அங்க போகாதீங்க, அது சேஃபான இடம் இல்லமா, நீங்க வீட்டுக்கு போங்க, இல்ல நீங்க ஹாஸ்டலுக்கு போங்க அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்தில் இருந்திருந்தால் உண்மையிலேயே காவல்துறை வந்து இதை குற்றத்தை தடுக்கும் துறை அப்படின்னு நம்மளும் பெருமையாக பேசலாம். எதுவுமே கூட அந்த இடம் வரைக்கும் ரோந்து போனதா தானே வந்து இன்னைக்கு வந்து அது காவல்துறை ஆணையர் பேசும் பொழுது சொல்றாரு. அந்த பிருந்தாவன் நகருக்குள்ளதான் போல, பிருந்தாவன் நகர் வரைக்கும் நாங்க ரோந்து போனோம், இது வந்து ரெகுலரா நடக்கிறது, 5 வண்டி போகும், பெட்ரோல் வண்டி நாங்க பிரிச்சு தான் இருக்கோம், எல்லாம் போயிட்டு தான் இருந்தாங்க, நேத்திக்கும் சண்டே அன்னைக்கும் போயிருக்காங்க அப்படின்ற ஒரு தகவலை தானே அவர் சொல்றாரு. அவர் தகவல் சொல்றாரு, ஓகே. பட் ஆனா அந்த மாதிரி போயிருக்காங்க, இல்ல லேட் நைட்ல அங்க ஏதோ தொடர்ச்சியா போறாங்கன்னா இந்த மாதிரியான சம்பவங்கள் நடப்பது கொஞ்சம் இதா இருக்கும். இன்னொன்னு, நீங்க டாஸ்மாக் கடை இருக்கும் பொழுது நீங்க பெரும்பாலும் பார்க்கலாம், அங்க எப்படி இருந்தாலும் ஒரு காவல்துறை வாகனம் நிற்கும், இல்ல காவலர்கள் நிற்பாங்க, அங்க ஏதாவது யூஸ்வலா பிரச்சனை எதுவும் நடக்கும், அந்த கடை மூடுற டைம் மட்டும் அபிஷியலா மூடுற வரைக்கும், அன்அபிஷியலா மூடுறதே கிடையாது, அபிஷியலா மூடுற வரைக்கும் அங்க இருக்கணுங்கிற விஷயங்களை தொடர்ச்சியா செஞ்சுட்டு தான் இருப்பாங்க. உண்மையிலே இங்க ரோந்து தொடர்ச்சியா போறாங்க அப்படின்னு. இன்னொன்னு,
ரோந்து ரெகுலரா போறாங்க அப்படின்னா அப்ப அந்த இடத்துல பாதுகாப்பு குறைபாடு இருக்கா இல்லையாங்கிறது காவல்துறைக்கு தெரியும். இங்க ஏதாவது இன்னைக்கு ஒரு பாலியல் குற்றங்க, நாளைக்கு ஏதோ ஒரு கொலை நடக்குது, ஏதோ ஒரு பாடியை தூக்கிட்டு ஏதோ போட்டு போயிடுறாங்க, எல்லாமே காவல்துறை தானே சேரும். யார் கெட்ட பேர் கடைசியா காவல்துறை தானே வந்து சேரும். அப்போ இந்த மாதிரியான இடங்களை கண்டுபிடித்து கண்டறிந்து அதற்கு என்ன செய்யணுமோ அதெல்லாம் செய்ய வேண்டிய சொல்றது ரொம்ப ஈஸி தான். அவங்க சொல்ற பெரிய டாஸ்க் தான், ரொம்ப சாதாரண சொல்றீங்க. ஆனா இந்த மாதிரியான குற்றம் நடக்குது இல்ல, பல குற்றங்கள் நடக்கிற இடங்கள்ல தானே நம்ம பேச வேண்டிய அவசியம் ஏற்படுகிறது. அப்ப அதையெல்லாம் செய்ய தவறிய துறையாகத்தான் காவல்துறையை நம்ம பார்க்க வேண்டியதா இருக்கிறது. இதெல்லாம் கூடுதலாக செய்திருக்க வேண்டும். ஒண்ணு, இன்னைக்கு நீங்க கேட்டீங்க இந்த டாஸ்மாக் ஒரு முக்கியமான காரணம். ஆம், மிக முக்கியமான காரணம் தான். நீங்க இன்னைக்கு இந்த சமூக விரோதிகள் எல்லோருமே எந்த ஒரு சமூக குற்றத்தில் ஈடுபட்டாலும் ஒண்ணு குடிச்சிருக்கான், இல்ல கஞ்சா அடிச்சிருக்கான். இது காலங்காலமாக நடக்குது. கஞ்சா அடிச்சுட்டு தான் போய் கொலை பண்றான், கஞ்சா அடிச்சுதான் போய் யாராவது வெட்டுறான், கஞ்சா அடிச்சுட்டு தான் போய் தகராறுல ஈடுபடுறான், இல்ல நீ குடிச்சிருக்கான். இது தொடர்ச்சியாக நடந்து கொண்டே இருக்கின்றது. அது ஒண்ணு. அதையெல்லாம் விட நான் ரொம்ப முக்கியமான விஷயமாக நான் பல தடவை நம்ம விவாதங்களே பேசிய விஷயம் என்பது, நீங்க இவங்க 3 பேருமே குற்றவாளிகள் சொல்லி சொல்றாங்க, குற்றம் சாட்டப்பட்ட நபர்கள். அவன் மேல 2 பேர் மேல கொலை கேஸ் எல்லாம் இருக்குன்னு சொல்லி சொல்றாரு. காவல்துறை ஆணையர் பேசும்போது ஒருத்தர் அண்ணன் தம்பி ஒருத்தர் சொந்தக்காரர் 3 பேருமே ஒரே ஆளு தான். இந்த சிவகங்கையில இருந்து அவங்க வந்திருக்காங்க அப்படிங்கறதெல்லாம் தெரியும். இதுல என்ன நம்ம கத்துக்கணும் இல்ல புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் கேட்டீங்கன்னா, எவ்வளவு குற்றங்கள் செய்து நடந்தாலும் நாங்க குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்வதில் எங்கள்கிட்ட எப்பயுமே தொய்வு இருக்கும். குற்றவாளிகள் இல்ல குற்றம் சாட்டப்பட்ட நபர்கள் மிஞ்சி போனா ஒரு 90 நாள் ஜெயில இருப்பான். அதற்கு பிறகு ஃப்ரீ ஹேண்ட்ல விட்டுருவோம். அடுத்தடுத்த கேஸ் அவன் நடத்திக்கிட்டே இருப்பான். நீங்க அவன் கொலை பண்றாங்க, யோசிச்சு பாருங்க, கொலை பண்றான். கோர்ட் என்ன சொல்லுச்சு, 90 நாளைக்கு மேல அவனை உள்ள வைக்காத, அவனை நீ சீக்கிரமா ப்ராசஸ் முடிச்சு அவனுக்கு தண்டனை வாங்கி சொல்லி சொல்லுது. அதை நம்ம செய்ய தவறோம். சார்ஜ் ஷீட் போடணுமா, இந்த குற்ற வழக்கு இந்த கொலை வழக்குலாம் இன்னும் சொல்ல போனா ஒரு 5 வருஷம் முன்னாடி கூட செஞ்சிருப்பான். அவன் 21 வயசு ஒருத்தன், 20 வயசு ஒருத்தனா கிட்டத்தட்ட அவன் இதாவது ஜோனைல பண்ணிருப்பான், இல்ல 18 வயசுல பண்ணிருப்பான், 17 வயசுல பண்ணிருப்பான். ஒரு 3-4 வருஷம் ஃப்ரீ ஹேண்ட். ஓகே, அவன் என்ன ஆச்சு, ஓகே முதல்ல ஒரு தப்பு பண்றான், தப்பு பண்ணாலும் 30 நாள் எப்படியாவது ஒரு நல்ல லாயரை பிடிச்சிடறான். 15 நாள்ல பெயில் கிடைக்கல, தம்பி இந்த குற்றத்துக்கு 30 நாள் நீ ஜெயில இருக்கணும். ஓகே, 30 நாள் ஜெயில இருந்துடுறேன். மிஞ்சி போனா எவ்வளவு நாள், 90 நாள் இருக்கணும். 90 நாள் இருந்தியா, வெளியே வந்துட்டியா, அவ்வளவுதான். அடுத்து என்ன பண்ண போறேன், அடுத்த குற்றத்தை நான் செய்ய போறேன். ஏன்னா இந்த சார்ஜ் ஷீட் போடுறதுக்கும் எனக்கு தண்டனை கிடைக்கிறது இன்னும் பல வருஷம் ஆகும். அது வரைக்கும் என்னால, ஏன்னா எவ்வளவு குற்றம் செஞ்சாலும் ஒரே தண்டனை தானே கொடுக்க போறீங்க நீங்க. இப்ப நீங்க 2 கொலை இல்ல 3 கொலை நீங்க பல்வேறு ஆயுள் 4 ஆயுள் கொடுக்குற, 5 ஆயுள் கொடுக்கறனால ஒரு தடவை தூக்குல போட போறீங்க, இல்ல நீங்க வாழ்நாள் மட்டும் ஜெயில போட போறீங்க, அவ்வளவுதானே. அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு போயிடறோம். அடுத்தடுத்தா இருக்கும் பொழுது நம்ம என்னென்ன தவறுகள் செய்யலாமோ தவறுகளை செஞ்சுட்டு போயிடலாம். நீங்க ஓவராலா இந்த குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யறதுல அது இரஸ்பெக்ட் கவர்மெண்ட், திமுகவா இருக்கலாம் அதிமுகவா இருக்கலாம், இதுல பெரிய தொய்வு இருக்கு. குற்றம் சாட்டப்பட்ட நபர்களை நமக்கு நீதி வாங்கி கொடுக்கணும், அவனை கொண்டு போய் நம்ம கோர்ட்ல ஒப்படைச்சு கோர்ட்டை இழுத்தடிக்கிறாங்க, அவங்களுக்கு சாதகமாக லாயர் செயல்படுறாங்க, அவங்க வேற ஏதோ நடக்குதுன்னா அது வேற விஷயம். ஆனா காவல்துறை எங்களுடைய வேலை நாங்கள் கண்ணியமாக முடித்து விட்டோம். இந்த மாதிரியான கொடும் குற்றவாளிகளை நாங்க வெளியே தெரிய விடல. சிவகங்கையில இருந்து அவன் ஒவ்வொரு ஊரா தெரியுவான், ஒவ்வொரு இடமா போய் சரக்கு அடிப்பான், சரக்கு அடிச்சுட்டு போற வர பொண்ணுங்களை பாலியல் பலாத்காரம் பண்ணுவான், கையில அழுவ வச்சு தெரியும். அப்படிங்கிற அளவிற்கு இன்னைக்கு போனதுக்கு மிக முக்கியமான காரணம் இந்த குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்வதில் எப்பொழுதுமே ஒரு தொய்வு இருந்து கொண்டே இருக்கின்றது. இதெல்லாம் ரொம்ப கஷ்டமான ப்ராசஸா அவங்க ஒண்ணு இந்த ப்ராசஸ் சிம்பிளிஃபை பண்ணணும். அவங்க என்ன சொல்றாங்க, ரொம்ப இழுத்து வேலை இருக்குங்க, நிறைய விஷயங்கள் விசாரிக்க வேண்டியது இருக்கு, எவ்வளவு காலம் இப்படி சொல்லிட்டே இருக்க போறீங்க. அதோட போக்சோ வழக்குகள்ல, போக்சோ வழக்கு பல தடவை நம்ம பேசியிருக்கோம், போக்சோ வழக்குல 6 ஆண்டுகள் கழித்து 12 ஆண்டுகள் கழித்து குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யறான். அந்த குழந்தைய மறுபடியும் 12 வருஷம் கழிச்சு கோர்ட் ஜட்ஜு கேட்பாரு, நம்ம என்னமா நடந்து சொல்லுமா. ஏன் அந்த குழந்தை ஞாபகம் வச்சுக்கணும், இந்த பாலியல் குற்றம் நடந்துருச்சு, இன்னைக்கு சென்சிட்டிவா நம்ம பேசுறதுனால இது ஒரு வேகம் கிடைக்கும். ஆனா பேசப்படாத எவ்வளவோ கிராமங்களில், எவ்வளவோ சின்ன சின்ன சிற்றூர்களில் நடக்கின்ற மோசமான பாலியல் குற்றங்கள், கொலைகளை என்னைக்கு நம்ம பேசாம விடுகின்ற காரணத்தினால நம்ம பேச முடியாதனால என்ன நடக்குது, அதெல்லாம் மீடியா சென்சிட்டிவ் இல்லைங்க, அதெல்லாம் பாத்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க. எல்லா குற்றவாளிகளையும் நீங்க எடுத்து பாருங்க, கிட்டத்தட்ட சரித்திர பதிவு குற்றவாளியா இருக்கான், எவ்வளவு ஈஸியா போறான் பாருங்க. அவன் போறான், கையில கத்தி வச்சிருக்கான், அந்த கார் ஜானால உடைக்கிறான், அந்த பொண்ணை தரத்துல இழுத்துட்டு வர்றான், அவனை வெட்டுறான், எவ்வளவு சாதாரணமா பண்றான். ஏன்னா அவன் பழகிட்டான், அந்த குற்றத்துக்கு ரொம்ப ஈஸியா பழகிறான். 20 வயசுல 21 வயசுலயே அவன் எல்லா குற்றத்துக்கும் பழகிட்டான். அவனுக்கு பெரிய வாழ்க்கையை பத்தி பெரிய நோக்கம் எல்லாம் கிடையாது அவனுக்கு. அவன் குற்றவாளி. அந்த குற்றவாளியத்துக்கு ஜெயில போடுவீங்களா, அப்படி ஃப்ரீயா உள்ள விடுவீங்களா? அது நீங்க மறுபடியும் நீங்க செஞ்சுட்டே இருக்கீங்க. சின்னதா ஒரு தப்பு செஞ்சுட்டு வரும்போது அவனோட சின்ன ரோடு எப்படி நம்ம பெரிய ரோடு ஆக்கலாம், நீங்க கங்கணம் கட்டிட்டு வேலை பார்த்துட்டு இருக்கீங்க. போத் ஜுடிஷியல் சிஸ்டம் போலீஸ் பண்ணிட்டே இருக்காங்க. அது மாறாத வரைக்கும் நம்ம என்னதான் மது இருக்க காரணமா, கஞ்சா இருக்க காரணமா, நீங்க என்னென்ன காரணங்கள் சொன்னாலும் இந்த குற்றவாளிகளை நாங்கள் சரியான நேரத்தில் அவர்களுக்கு குற்றம் வாங்கி தருவோம் என்கின்ற விஷயம் காவல்துறைக்கு போகாத வரைக்கும் இது மாதிரி குற்றங்களுக்கு எல்லாம் முடிவே கிடையாது. சரி. சோமு சார், இப்போ இதுல ஒரு இந்த மாதிரியான குற்றங்கள், அதாவது பெண்களுக்கு பாதுகாப்பற்ற சூழல் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு நம்ம டெய்லி பேசக்கூடிய அளவுக்கு இப்போ இன்னைக்கு வந்துருச்சு தமிழகத்துல அப்படின்னா, இதற்கான பொறுப்பு மாநில அரசுக்கு இருக்கா இல்லையா? அவங்க ஏதாவது செய்ய முடியுமா இந்த விஷயத்துல, இல்ல முடியாதா? மாநில அரசுக்கு இருக்கு, ஒன்றிய அரசுக்கு இருக்கு.
இதை மாநில அரசுக்கு இருக்கான்னு கேட்குறத நம்ம அறியாமையே ஒரு அரசியல் வர்றதா இருக்குது. ம். அப்படி அல்லது இந்த ம். பிரச்சனை தீரணும் அப்படின்னு நம்ம வந்து உண்மையாகவே நினச்சோன்னா ஆழமாக பார்த்தால் 2 அரசு மேலேயும் தப்பு இருக்குது. ஏற்கனவே சொன்னது மாதிரி மாநில அரசு மீதான தவறு என்ன அப்படின்னா, ம். மது அப்படிங்கிற ஒரு விஷயத்த சரளமாக வந்து புழங்க விட்டது. ஒருத்தன் தவறு அப்படின்னு நினைக்கிற விஷயத்தையே செய்யறதுக்கு தூண்டுற ஒரு விஷயமா இருக்கும் மது. இது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். அப்போ அதுக்கு அரசே விதித்த நேரத்தை தாண்டி விற்கிறது, அரசு அனுமதித்த இடத்துல இல்லாமல் விற்கிறது, இந்த மாதிரியான ஒரு விஷயங்கள் இருக்குல்ல, ம். இது அந்தந்த பகுதி காவல் நிலையத்துக்கோ இல்லை ஆளுங்கட்சி ஆட்களுக்கோ அது எந்த ஆட்சியாக இருந்தாலும் அது தெரியாமலாம் இருக்க போகிறதில்ல. அப்படிங்கிறப்ப அது ஒரு காரணம். அடுத்தது இதுக்கு முன்னாடி இது போன்று நடந்த சம்பவங்களை அதில் வந்து எந்த மாதிரியான நடவடிக்கை எடுத்திருக்கிறோம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் சரியான நடவடிக்கை எடுத்தால் இந்த மாதிரியான விஷயங்கள் நடக்காது. இது இது இந்தியாவுக்கும் சரியான பொறுப்பு. நடவடிக்கை அப்படின்னு எதை சொல்றீங்க? ஏன்னா ஒரு ஒரு நடக்குது அப்படின்னா, அது வந்து நிஜமாவே காவல்துறையினர் வழக்கு பதிவு பண்ண முடியும், கோர்ட்டுக்கு போ முடியும், சட்டப்படி போ முடியும். இது இது வந்து ஒரு நார்மலா நம்ம கண்ணுக்கு தெரியக்கூடிய விஷயம். வேற என்ன சரியான நடவடிக்கைன்னா, இன்னும் என்ன எடுத்திருக்கணும்? என்ன எடுத்தால் இது வந்து இன்னும் நமக்கு இன்னும் கொஞ்சம் பாதுகாப்பான ஒரு சூழல் கிடைக்கும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க? இதில் ஒருத்தர் வந்து ஒரு விஷயத்தில் குற்றம் சாட்டப்படுறாரு, பாலியல் வழக்கோ இல்லை வேற ஏதோ ஒரு விஷயமோ, ம். ஒரு பெண் வன்கொடுமையான ஒரு விஷயமோ எதுவாக இருக்கட்டும், வேறு குற்றமாக இருக்கட்டும், சரி. ஒருத்தர் வந்து அது குற்றம் சாட்டப்படுகிறாருன்னா ம். அதை முறையாக விசாரித்து ம். அதை வந்து எந்த ஒரு இன்ஃப்ளூயன்ஸும் அதுக்கு ஆட்படாமல் இருக்கணும். ஆனால் இங்கே வந்து என்ன இருக்குது அப்படின்னா, இவன் வந்து ஏன் ஜாதிக்கு இது காவல்துறைக்கு உள்ளாரையும் இருக்குது. ஒரு தப்புனா தப்புன்னு சொல்கிற ஆள் தப்பு செய்து தன்னோட ஜாதினா கொஞ்சம் அந்த சாஃப்ட் கார்னர் வந்துடுதுல்ல, ஜாதி ரீதியாக அரசியல் ரீதியாக மேலிடத்தும் வரக்கூடிய அழுத்தம் இது இந்தியா முழுக்கவும் இருக்குது இல்லைங்களே. அதே நேரத்தில் காவல்துறைங்கிறது மாநில அரசு கட்டுப்பாட்டில் இருக்கிறதுனால நான் மாநில அரசு மட்டும் சொல்கிறேன். ம். இது இந்தியா முழுக்க மாறணும். அதனால் அந்த மாதிரியான விஷயங்கள் வந்துச்சுன்னா அடுத்தடுத்துட்டு நடக்கக்கூடிய குற்றங்கள் குறையும். அடுத்தது இந்த மது. ம். அதே நேரத்தில் ஒன்றிய அரசு இனிமையாவது செய்ய வேண்டிய விஷயம் வந்து என்னென்னா, இந்த ஆபாசமான வக்கிரமான இந்த யூடியூப் இதில் இந்த மாதிரி பார்க்கக்கூடிய இதை வந்து நிறுத்தணும். சீனாவில் அதை பண்ணியிருக்கிறாங்க. இந்தியாவோட பெரிய நாடு, மக்கள் தொகையிலும் பரப்பளவிலும் பெருசு. அவங்க அதை பண்ணியிருக்கிறாங்க. இது வந்து மாநில அரசு பண்ண முடியாது, ஒன்றிய அரசு தான் பண்ணணும். இப்போ உதாரணமாக பார்த்தீங்கன்னா, க மகாராஷ்டிராவில் பல்கார்னு ஒரு மாவட்டத்தில் ஒரு பொண்ணை காணும், ஒரு 6 வயசு பொண்ணை காணும். பதறி போய் அடைஞ்சிடுது, தேடுறாங்க. 2 நாள் கழிச்சு சடலமாக கிடச்சிருக்கு ஒரு குப்பைமேட்டில். அப்புறம் அந்த சிசிடிவி இதெல்லாம் வச்சு பார்க்க போனால் என்னன்னா, கடைசியாக அது ஒரு 13 பையன் கூட போன மாதிரி தெரிஞ்சிருக்கு. அந்த பையனை கூப்பிட்டு விசாரித்தா ஆரம்பத்தில் முன்ன பின்ன ஒரு மாதிரி சொல்லியிருக்கிறான். அதுக்கப்புறம் மேலே என்ன சொல்லியிருக்காங்கன்னா, 2 பேரும் இருக்கிறது ஒரே அப்பார்ட்மெண்ட்ஸில் வெவ்வேறு வீடுகள். அந்த பொண்ணு மேலே எல்லாரும் பாசமாக இதாக இருந்திருக்காங்க. அதனால் அழைச்சிட்டு போய் கொன்னுட்டான். எப்படிடா கொன்னேன் அப்படின்னா, இந்த தொடர் கொலைகள் நடக்கக்கூடிய ஒரு திரைப்படத்தை பார்த்தேன், அதை பார்த்து நான் இது பண்ணிட்டேன். இது மகாராஷ்டிராவில். அடுத்தது தமிழ்நாட்டிலேயே அப்படி ஒன்று, சேலத்தில். அங்கேயும் இது மாதிரியான ஒரு கொலை. எப்படி பண்ணேன் அப்படின்னா, குறிப்பிட்ட நான் அந்த படத்து பேரை வேண்டாங்கிறனால விட்டேன். இந்த படத்தை பார்த்தேன், அந்த ஐடியாவிலே பண்ணேன். அப்போ அது எந்த அளவுக்கு இருக்குது. இதே மாதிரி இது வந்து சினிமாவால் வரக்கூடியது. இந்த செல்ஃபோனால் வரக்கூடியது பாருங்கள். இந்த கொரோனா நேரத்தில் நடந்தது. ஒரு அப்பா அம்மா 2 பேரும் கூலி வேலைக்கு போகிறாங்க. இந்த கொரோனா ஊரடங்கு நேரத்தில் பாடங்கள்லாம் செல்ஃபோன் மூலமாக தானே இது பண்ணிருந்தாங்க, நெட்டு மூலமாக. அதனால் ஒரு செல்ஃபோன் வாங்கி கொடுத்துருக்குறாங்க. அந்த காலகட்டத்தில் பார்த்தீங்க அப்படின்னா, அந்த 16 வயசு பெண் வந்து அவங்க அக்கா கர்ப்பமாயிடுச்சு. ஒன்றும் புரியல என்ன ஏது அப்படின்னு பார்த்தா, அதுக்கு காரணம் அவருடைய சொந்த தம்பி 11 வயசு பையன். இவங்க அந்த பாடம் படிக்கிற அதே நேரத்தில் எக்கதப்பா இது பண்ணியிருக்காங்க. சில வீடியோக்களை பார்த்துருக்குறாங்க. அதுங்களை வந்து ஒரு 2மே குழந்தைகள் தான். இப்போ யாரை குறை சொல்ல முடியும் நம்ம அது? அப்போ இந்த மாதிரியான ஒரு விஷயங்களை வந்து தடுக்க வேண்டியதுங்கிறது வந்து இது மாதிரி நிறைய உதாரணம் சொல்லலாம், வேண்டாம். ம். வன்முறை நடந்திருக்கு செல்ஃபோனை பார்த்து, தற்கொலைகள் பண்ணிக்கிறது எப்படின்னு இருக்குது, ஏஐ பார்த்து ஒருத்தன் தற்கொலை பண்ணிக்கிட்டான ஒரு செய்தி வந்தது. ஸோ இந்த மாதிரியெல்லாம் மனிதனுடைய இயல்பான எண்ணங்களே மாற்ற மாதிரியான ஒரு விஷயங்கள் வந்து இதில் இருக்குது, செல்ஃபோனில் இருக்குது, சினிமாவில் இருக்குது. இந்த 2த்தையும் நம்ம கட்டுப்படுத்த வேண்டிய ஒரு கட்டாயத்தில் இருக்கிறோம். இதை வந்து ஒன்றிய அரசு செய்யணும். இந்த 2த்தையும் செய்ய வேண்டிய விஷயம் ஒன்றிய அரசு தான். இப்போ நான் அவங்களுடைய இது என்ன எப்படி இருக்குது, சென்சார் போர்டு அப்படின்னா, தங்களுக்கு சாதகமான ஒரு அரசியல், அது தவறான ஒரு வரலாறாக இருந்தாலும் அனுமதிக்கிறதும், இல்லை இன்னொரு பக்கம் இருக்கிறது வந்து அவங்களுக்கு பிடிக்காத அரசியல் சரியாக இருந்தாலும் தடை பண்ணுறதும், அது ஒரு பக்கம் போகுது. இன்னொரு பக்கம் தடுக்க வேண்டிய வன்முறையோ ஆபாசத்தையோ தடுக்கிறது இல்லை. அதுக்கு உதாரணம் நிறையா படங்கள் சொல்லலாம். இப்போ இங்கேயே வந்து சென்சார் அனுமதியோடு வந்து தமிழ்நாட்டில் ஓடுற படத்தை மலேசியா சிங்கப்பூரில் வந்து அதீத ஆபாசம் அதீத செக்ஸ்னு தடை பண்ணுறாங்க.
ஸோ அவ எந்த மாதிரியான பார்வை இதில் வந்து ஒரு நாட்டோடைய அடுத்த தலைமுறையை நம்ம உருவாக்குறோங்கிற ஒரு எண்ணத்தோட அஹ், சொந்த கட்சி ஜாதி மதம் இனம் பார்க்காம சரியான நடவடிக்கைகள் இதெல்லாம் எடுத்தாங்க அப்படின்னா நிச்சயமாக சரியான ஒரு பாதையில் வரும். அதில் முக்கியமாக இன்னொரு விஷயம் வந்து என்னன்னா, இப்போ தந்தை பெரியார் அப்படின்னாலே கடவுள் மறுப்பு தான் இருக்குது. பல பேர் வந்து கடவுள் கும்பிட்றவங்களும் அவரை ஏற்றுக்கிறவங்க இருக்கிறாங்க பெருமை, அது வேறு விஷயம். நீங்கள் கடவுள் மறுப்பு கூட வேண்டாம், குறைஞ்சபட்சம் பெண் சுதந்திரத்தை பற்றி அவர் என்ன சொல்லியிருக்கிறாரு, எப்படி இப்போ அது பண்ணியிருக்கல அவர் மட்டும் இல்லை அவரை மாதிரியானவங்கன்னு சொல்லி அதை பள்ளி பாட புத்தகத்தில் வைக்கலாம். முக்கியமாக பெண் ஏன் அடிமையானாலும் ஒரு சின்ன புத்தகம் இருக்குது, நீங்கள் படிச்சிருக்கலாம், நீங்கள் கூட படிக்கலாம், படிச்சுட்டீங்க. அப்போ அந்த மாதிரி விஷயத்தை வந்து ஆண்களையும் படிக்க வைக்கணும், சின்ன வயசுலேயே ஆண் குழந்தைகளையும். அப்போ அவங்களுக்கு புரியும் இவங்க வந்து பெண்கள் அப்படின்னா வந்து அடிமை கிடையாது, நம்ம ஒன்றும் பெரிய எஜமானன் கிடையாது. இப்போ ஒரு வீட்டிலே பார்த்தா அப்பாவுக்கு கொடுக்குற மரியாதை அம்மாவுக்கு தர மாட்டான். அம்மா மேலே இருக்கிறது அன்பு மட்டுமா தான் இருக்கும், அப்பா மேலேனா கொஞ்சம் பயமும் இருக்கும். ஸோ இதெல்லாம் மாறி வந்து ஒரு சமத்துவ சமுதாயம் ஆணும் பெண்ணும் வர்றதுக்கான ஒரு விஷயத்தை நம்ம இப்பயே நடைமுறைப்படுத்தினாதான் இந்த 3 குற்றவாளிகளை தண்டிக்கிறது ஒரு பக்கம் இருக்கட்டும், மறுபடியும் இப்படி குற்றவாளிகள் உருவாகாமல் இருக்கிறதுக்கான விஷயங்கள் தான் நான் இல்ல சொல்கிறேன். இப்ப ஜெகதீஷ் அவர்கள் சொன்ன மாரி, இப்ப இவங்கலாம் 2 பேர் ஜாமீன்ல இருக்கிறாங்க. ம். அவர் சொல்ற மாரி, ஜாமீன்ல இருக்காங்க. 3வதா ஒருத்தர் வராரு. அவங்க 1 மாசமா அவங்க அவங்க சொந்தக்காரர்ன்னு சொல்றாங்க. எல்லாம் வராங்க. இப்ப ஜாமீன்ல இருக்கிற ஒருத்தர் திரும்பியும் ஒரு தவறு செய்யக்கூடிய அளவிற்கு ஒரு துணிச்சல் வருது இல்லையா? ஏன்னா அதான் ஃபஸ்ட்டு பேசுகிறப்ப சொன்னேன்ல, ம், இழுத்தடிக்கப்படும் நீதிமன்ற நடவடிக்கைன்னு அந்த ஒரு வார்த்தையோட போயிட்டேன். ம், இப்போ உதாரணமாக பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி நிறைய வழக்குகள் ம், வருஷ கணக்காக இப்போ என்னென்னா, இப்போ சமீபத்தில் வந்த பிரபல வழக்கு இது. ஒருத்தர் ரயில்வே துறையில் டிடியா ஒர்க் பண்ணியிருக்கிறாரு. அவர் வந்து மேலே ஒரு புகார் 50 ரூபா வந்து யார்கிட்டயும் வாங்கிட்டாருன்னு. ஆனால் வாங்கலை அவர், வேலையை விட்டு நீக்கிடுறாங்க. கேஸ் நடக்குது, வருஷக்கணக்கில் நடக்குது. உயர்நீதிமன்றம், இந்த மன்றம், அந்த உச்ச நீதிமன்றம் வரைக்கும் போது அவர் இறந்தும் போயிட்டார். 30 வருஷம் கழித்து அவர் செத்து போனதுக்கப்புறம் தீர்ப்பு வருது அவர் மேலே தப்பு. இப்படி எத்தனை இந்த அப்பாவு சபாநாயகர் அவர் வந்து தேர்ந்தெடுத்தது செல்லாது செல்லுன்னு சொல்லி ஒரு மோதல் 5 எத்தனை வருஷமே வருஷம் போயிடுச்சு. போயிடுச்சு. இப்படி தொடர்ந்து நடந்துகிட்டு இருக்குல்ல, எல்லா தரப்புலையும் சொல்கிறேன். இது வந்து பாலியல் வன்கொடுமை வழக்கு மட்டும் இல்லை, இதுமாரி வாய்தா மேலே வாய்தா அப்படின்ட்டு தொடர்ந்து அந்த மாதிரியான இதுக்கு ஒரு முடிவு வரணும். இப்போ இல்ல அதாவது இந்த மாதிரி வழக்குகள்லாம் கொஞ்சம், அதாவது எது ரொம்ப சென்சிட்டிவா அதே மாதிரி மீடியா வெளிச்சம்னு நம்ம சொல்றோமோ, அந்த வழக்குகள்லாம் கொஞ்சம் விரைந்து தானே நடத்தப்படுறத நம்ம பார்க்கிறோம். அது இந்த என்னன்னா மாரி உங்களுக்கு சம்பவங்கள். சோசியல் மீடியாவில் வந்துருச்சுன்னா அது வந்து கேள்வி கேட்கறதுக்கான ஒரு விஷயமா இருக்கக்கூடாதுங்கிறதுக்காக பண்ணுறாங்களே தவிர ம், ம். ஒவ்வொரு வழக்கிலையும் அதுக்கான அக்கறை இருக்கணுங்கிறேன். இப்போ ஒரு விஷயம் சோசியல் மீடியாவில் வந்தால் தான் கவனிப்பீங்க அப்படின்னா அப்போ நீதிமன்றமும் மற்ற விஷயங்களை எதுக்கு? ஒவ்வொரு விஷயத்துலையும் வந்து அந்த அக்கறை வேணும். அதுக்கான ஆள் இல்லை, பற்றாக்குறையா ஆள் போடுங்க. இதெல்லாம் செலவு கிடையாது. அது மாதிரி காவல்துறையில் வந்து ஆள் வேணுமா, ஆள் போடுங்க. உண்மையிலே காவல்துறையில் ஆள் பற்றாக்குறை தான் இருக்குது, அது பல காலமா நம்ம சொல்லிக்கிட்டே இருக்கோம். எந்த எந்த அரசும் செய்யணும். வந்து இந்த மாரி தெரியல. ஆமாம். அப்ப அதுக்கு ஏதாவது கன்ஸ்ட்ரெயின்ட்ஸ் இருக்குமா? அவர்களுக்கும் அதுல சிக்கல் இருக்கா? ஏன் எல்லாருமே யாரும் ஒண்ணும் தன்னுடைய ஆட்சியில சட்டம் ஒழுங்கு மோசமா இருக்கணும்னு யாரும் விரும்ப மாட்டாங்க. அப்படிங்கும்போது காவல்துறையினரை பணியமர்த்துறதுல என்ன சிக்கல் இருக்க முடியும்னு நீங்க நினைக்கிறீங்க? அதாவது நம்மளுடைய நோக்கம் தவிர அது ஆட்சியாளர்கள் அது எந்த கட்சியாக இருந்தாலும் அவங்க நோக்கம் ஒரு விஷயத்தில் தப்பாக இருக்குது. என்னென்னா காவல்துறைக்கு செலவு செய்கிறதையும் ம், மருத்துவ அதாவது சுகாதாரத்துறைக்கு செலவு செய்கிறதையும் செலவாக நினைக்கிறாங்க. ம், அது 2 நாட்டுக்கான வருமானம். உதாரணமாக என்னன்னா, நீங்கள் காவல்துறையை பலப்படுத்தி ஒரு குற்றம் நடக்காமல் இருந்துன்னு வச்சிங்களேன், ஒரு கொலை நடக்காமல் இருந்ததுன்னு வச்சிங்களேன், அது ம், ஒரு பெரிய விஷயமா தோணாது. ம், ம், ஆனால் கொலை நடந்துருச்சுன்னா பாருங்கள், ஒரு குடும்பத் தலைவன் வச்சுக்கோ, அவனுடைய பொருளாதாரம் குடும்பத்துடைய பொருளாதாரம் பாதிக்கப்படுது. அவன் என்ன வேலை பார்த்தானோ அந்த வேலையோடைய உற்பத்தியும் பாதிக்கப்படுது. ஒட்டுமொத்த நாட்டுக்கும் கேடு, குடும்பத்துக்கும் கேடு. ஒரு குடும்பம் வந்து அனாதரவாக விடப்படுது இந்த நாட்டில். ஸோ அந்த ஒரு கொலையினால் ஏற்படக்கூடிய பொருளாதார பாதிப்பு இருக்குல்ல, அது அதிகம். ம், அதுக்கு நீங்கள் போலீஸை போட்டு போயிடலாம். ம். நீங்கள் இத்தனை ஆயிரம் போலீஸை போட்டால் எங்களுக்கு செலவாகுங்கிறாங்கல்ல, அத்தனை ஆயிரம் போலீஸை போட்டு ஒரு இத்தனை ஆயிரம் குற்றங்கள் குறைஞ்சிச்சின்னா ஒட்டுமொத்த இதுக்கு நல்லது. அதே மாதிரி தான் இதுக்கு சுகாதாரம். சுகாதாரத்துறைக்கு மருத்துவத்துக்கு செலவு பண்ணுறது. அதுக்கு செலவு பண்ணுறது வந்து செலவு கிடையாது, அது நாட்டுக்கான வருமானம் அது. இப்போ நீங்கள் நோயை பெருக விடுற மாதிரியான ஒரு விஷயங்கள் இருக்குது அப்படின்னு இருந்தால் அதனால் வரக்கூடிய இதர பிரச்சனைகள் இருக்குல்ல, அது அதிகம். இதுக்கு நேர் எதிரானது வந்து மது. மதுவுனால வருமானம்னு நினைக்கிறாங்க, ஆனால் மதுவுனால இழப்பு தான் அதிகம். இத்தனை பேர் இறக்குறான், இறக்குறவனுடைய குடும்பம், அதுக்கு போலீஸோடைய உடல் உழைப்பு, உடல். போலீஸுக்கான செலவுகள், அவனுடைய வேலை நேரம், ம், இதெல்லாம் நீங்கள் கணக்கு பாருங்கள். அதுக்கு அரசுக்கு ஆகக்கூடிய செலவுகளை பாருங்கள். இப்போ விபத்து நடக்குதுல்ல,
விபத்து நடக்கிறதுல பார்த்தா மது போதையிலையும் நடக்குது. 37.5% வந்து மது போதையில சாரி மது விபத்து போதை இது தான் நடக்கிறது வந்து அந்த இது வந்து பலாத்காரம் ம் 37.5 ம் பலாத்காரம். ம் மதுபோதை நடக்கிற இது வந்து 52 சம்திங் ம் இருக்குல்ல. அப்ப அந்த அத்தனை விபத்தும் குறையும்ல பாதிக்கு பாதி. அந்த விபத்துக்காக எத்தனை பேர் காலை நொண்டி நொண்டி அலைஞ்சிட்டு இருக்கான் நீதிமன்றத்துக்கு. அதே மாதிரி போலீஸ் எத்தனை பேர் அங்க போறான். அப்ப அந்த ஒரு பொருளாதார இழப்பு, வேலை நேரம் மிச்சமாகுதுல்ல. அதனால மதுவை ஒழிக்கிறதும் பொருளாதாரத்துக்கு நல்லது. அதே போல போலீஸ் காவல்துறைக்கும் சுகாதாரத்துறைக்கும் நிதியை ஒதுக்குவது நல்லது. சரி. இது உங்க இறுதிக்கட்ட கருத்தா எடுத்துக்கிறேன். ஜெகதீஷ் சார், எதனால நம்ம நெறைய இப்ப போதைப் பொருட்கள் ஆகட்டும், இப்ப வந்து இல்ல மதுவாகட்டும், எல்லாத்தையும் நம்ம கண்ட்ரோல் பண்ணணும்னு தான் நெனைக்கிறாங்க. இதுல வந்து 1.0 2.1 வரிசையா போய்க்கிட்டே தான் இருக்கு. ஆனாலும் கண்ட்ரோலே பண்ண முடியாத இடத்துல தான் நம்ம நிக்கிறோன்றத தான் இந்த நடக்கக்கூடிய குற்றச்சம்பவங்கள்லாம் நமக்கு உணர்த்துது. என்ன காரணம்? எதனால இத கண்ட்ரோலே பண்ண முடியல அப்படின்னு நெனைக்கிறீங்க? இல்லங்க, இதுல வந்து நீங்க அந்த போதைப் பொருட்களை குறைப்பதுல ஒரு ஸ்டேட் கவர்மெண்ட் மட்டும் நினைச்சா முடியுமா அப்படிங்கிறது பெரிய சந்தேகம் தான். ஏன்னா இன்னைக்கு வெவ்வேறு மாநிலங்களை கடந்து வருது. நம்ம ஒரு காலத்துல இந்த கஞ்சா மாதிரியான விஷயங்கள் தேனி மாவட்டங்கள்ல அது பயிரிடப்பட்டு அதற்கு பிறகு வெவ்வேறு இடங்கள்ல டிரான்ஸ்போர்ட் ஆகி நீங்க சென்னைக்கெல்லாம் வந்ததுன்னு சொல்லி சொன்னாங்க. இன்னைக்கு வந்து பெரும்பாலும் தேனி போன்ற மாவட்டங்கள் அதெல்லாம் ஒழிக்கப்பட்டு விட்டதுன்னு செய்திகள் வருகிறது. ஆனாலும் வைசாக் மேற்குறிப்பாக இந்த ஆந்திரா ஒரிசா பார்டர்ல ஏஓ பில வந்து நிறைய நடக்குது அப்படிங்கறத பாக்குறாங்க. வைசாக் போன்ற இடங்கள்ல அந்த ஆந்திரா ஒரிசா பார்டர்ல குடிசை தொழில் மாதிரி இல்ல சில ஊர்கள்ல கஞ்சாவை பயிரிட்டு அதை பேக்கெட் பண்ணி ப்ராசஸ் பண்ணி எல்லா வேலையும் பண்ணிட்டு இருக்காங்க. இது காவல்துறைக்கும் தெரியும்னு சொல்லி சொல்றாங்க. அப்ப ஒட்டுமொத்தமாக இந்தியா முழுக்க சப்ளை ஆகிறது ஒரு குறிப்பிட்ட இடத்துல இருந்து வருகிறது, குறிப்பிட்ட மாநிலத்திலிருந்து வருகிறதுனா இது வந்து பல காவல்துறையுடைய ஒத்துழைப்பு தேவை. குறிப்பாக வந்து மத்திய அரசாங்கத்துடைய ஒத்துழைப்பு தேவை. இவரெல்லாம் இணைந்து இதை அழிக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு போனாதான் இது நடக்கும். அதே மாதிரி இன்னைக்கு வேற வெளிநாடுகள்ல இருந்து வர்ற மரிஜுவானா மாதிரியான நீங்க ஹெராயின் மாதிரி வெவ்வேறு பவுடர் ஃபார்ம்ஸ்ல வர்றது அதெல்லாம் பாத்தீங்கன்னா வெவ்வேறு நாடுகள்ல இருந்து வருது. இப்ப நம்ம பேசும்போது நிறைய பேர் பேசியிருப்போம். நிறைய நாடுகள்ல இருந்து இப்ப அங்க இருந்து பங்களாதேஷ் வருது, ஸ்ரீலங்கா வருது, ஸ்ரீலங்கால இருந்து இந்த பக்கம் வருது, குஜராத் போர்ட்ல இறங்குது, தமிழ்நாடு போர்ட்ல இறங்குது, இப்படி நிறைய வருது அப்படிங்கறத நம்ம பார்க்க முடிகிறது. அப்போ இது வந்து ஒரு ஸ்டேட் கவர்மெண்ட் மட்டும் நினைச்சா முடியுமா? முடியாது. ஸ்டேட் கவர்மெண்ட் ரொம்ப விஜிலண்டா இருக்கணும். நீங்க வந்து அவங்க ஊருக்குள்ள வர்றதை எப்படி தடுப்பதற்கான வழிகள் என்ன அப்படிங்கறத பார்க்கணும். பட் ஓவராலா இது போதைக்கு எதிராக ஒட்டுமொத்த இந்தியாவும் செயல்பட பார்த்தோம். பஞ்சாப்ல வந்து எவ்வளவு மாணவர்கள் இவ்வளவு மோசமாக பாதிக்கப்பட்டாங்கன்னு பார்த்தோம். இன்னைக்கு வந்து நிறைய ஊர்கள் அது பெரிய தலையாய பிரச்சனையா மாறிட்டு இருக்கு. தமிழ்நாட்டு ரொம்ப தீவிரமான பிரச்சனையா மாறிட்டு இருக்கு. ரொம்ப நீக்கமான நிறைந்ததாக இன்னைக்கு போதைப் பொருட்கள் ரொம்ப ஈஸியா கிடைக்குது. காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஈஸியா கிடைக்குது. அதாவது இதுல வந்து ஒரு குறிப்பிட்ட ஆளுக்கு மட்டும் தான் கிடைக்குன்னு சொல்லிட முடியாது. பொருளாதாரத்தில் பின்தங்கியவர்கள் அவங்க வந்து காசு கம்மியா இருக்கிற போதைப் பொருளை யூஸ் பண்றான். பொருளாதாரத்தில் வசதி படுத்தலாம் வேற மாதிரியான போதைப் பொருளை யூஸ் பண்றான்னு பார்க்கிறோம். இப்ப சில நடிகர்கள் கைதானதை பார்த்தோம். அவங்க வந்து இதனால இது கைது செய்யப்பட்டதெல்லாம் பார்த்தோம். அந்த நடவடிக்கைகள் போயிட்டு இருக்கிறத பார்க்கும். பட் ஆனா ஓவரால் அது குறைஞ்சிருச்சான்னு கேட்டீங்கன்னா குறையலங்கிறத பார்க்கும். இப்ப அஸ்ராகர் போன்ற அதிகாரிகள் வந்து அந்த சொத்தெல்லாம் முடக்கம் பண்ணாங்க. அவங்க ரொம்ப தீவிரமான நடவடிக்கை எடுத்தாங்க. ஆனா அன்பார்ச்சுனேட்லி நம்மகிட்ட ஒரு அஸ்ராகர் தான் இருக்காங்க. நிறைய அஸ்ராகர்கள் நீங்க தேவைப்படுகிறார்கள். ஒட்டுமொத்தமாக போதைக்கு எதிராக பல விஷயங்களை செய்ய வேண்டிய அவசியத்தில் இருக்கு. கவர்மெண்ட் வந்து மோஸ்ட்லி இந்த சத்தியப்பிரமாணம் எடுக்க வைக்கிறாங்க. ஒவ்வொரு காலேஜஸா போய் அந்த மாதிரி விழிப்புணர்வு பணிகளை பண்றாங்க. பட் அந்த விழிப்புணர்வு பணிகள் கூட எவ்வளவு தூரம் எஃபெக்டிவா இருக்கு அப்படிங்கிறது ஒரு கேள்வி. இன்னொன்று, நீங்க ஒரு பக்கம் என்ன பண்றோம்னா நம்ம இந்த டாஸ்மாக் விற்பனையை பல்மடங்காக பெருக்குவது எப்படிங்கிற வேலைகளும் தொடர்ச்சியா பார்த்துட்டே இருக்கும். உடனே கள்ளச்சாராயம் பிரச்சனைகள் இருக்கு. அதனால டாஸ்மாக்ல புதுசா நம்ம இந்த கடைகளை குறைக்க வேண்டும்ங்கிறதா ஒரு பொது பார்வையில் இருக்கிறவங்களுடைய ஆசையாக இருந்தால் கூட நீங்க தொடர்ச்சியாக இது ஒரு பெரிய வருமானம் நம்ம பார்த்துட்டே இருக்கும். அப்போ இந்த புதுசா பிராண்ட் எப்படி கொண்டு வருது, புதுசா கடைகளை எப்படி திறக்கிறது, சேல்ஸ் டயத்துல நிறைய எப்படி விற்கிறது, நம்ம வந்து டார்கெட் பிக்ஸ் பண்ணி நியூ இயர்க்கு எவ்வளவு விற்கிறது, தீபாவளிக்கு எப்படி விற்கிறது அப்படிங்கிற ஒரு இடத்துல கவர்மெண்ட் இருக்கும் பொழுது நீங்க ஒரு பக்கம் நாங்க சாராயம் விற்போம், ஆனா இன்னொரு பக்கம் நீங்க கஞ்சா வித்தா நாங்க அதை பிடிப்போம், இல்ல லோகாஸ் வித்தா அப்படிங்கும் போது அதே முரணான ஒரு கொள்கை நிலைப்பாடு சொல்லி சொல்றேன். ஒட்டுமொத்தமாக நீங்க வந்து இதை குறைப்பதற்கு என்ன வேலை செய்ய வேண்டும் அப்படிங்கறத சேர்த்துட்டு இதுல காவல்துறை கொண்டு மற்ற அமைப்புகள் கொண்டு இது எப்படி ஒழிப்பது அப்படிங்கறத நீங்க போக்கஸ் பண்ணீங்கன்னா அது முடியும். அது எவ்வளவு தூரம் இருக்கு அப்படிங்கிறது ஒரு பெரிய கேள்விக்குறியாகத்தான் இருக்கிறது. இதோட இந்த பாலியல் குற்றங்களை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு நமக்கு தெரியும், அது பாராளுமன்றத்தில் உட்கார்ந்தாலும் சரி இல்ல ஒவ்வொரு ஸ்டேட் கவர்மெண்ட் உட்கார்ந்தாலும் சரி, நீங்க அவங்களோட அபிடாவிட் எடுத்து பார்க்கும் பொழுது நீங்க மேற்குறிப்பாக பாராளுமன்றத்துல உட்கார்ந்து 6 பேர்ல ஒருத்தர் மேல பாலியல் குற்றம் ஒண்ணு இருக்கு. சில பேர்ல வந்து கடுமையான பாலியல் குற்றம் இருக்கு, ஒரு ஒருத்தர் மேல சாதாரண பாலியல் குற்றம் இருக்கு. அப்ப இந்த பாலியல் குற்றவாளிகள் எல்லாம் சேர்ந்தா பாலியல் குற்றத்துக்கு எதிராக இந்தியா காப்பாற்ற போறாங்களான்னாவே பெரிய நகைச்சுவை தானே அது எப்படி வந்து நடக்கும்? நிர்பயா வழக்கு நடக்கும் பொழுது 4 பேர்ல ஒருத்தர் இல்ல 5 பேர்ல ஒருத்தரும் பாலியல் குற்றவாளி. இந்த பாலியல் குற்றவாளிகள் தான் கண்ணீர் வடிக்கிறாங்க, கதறாங்க, இந்தியா அவ்வளவு மோசமா போயிருச்சுன்னு சொல்லி சொல்றாங்க அப்படின்னு பார்க்கும் பொழுது
அப்ப உங்களுக்கு நீங்க வந்து இவ்வளவு மோசமா இருந்தா ஆனா மக்கள் உங்களுக்கு அன்பார்ச்சுனேட் மக்கள் தேர்ந்தெடுக்கிறாங்க, நீங்க வந்து பாராளுமன்றத்துக்கு வந்துட்டீங்க, சட்டமன்றத்துக்கு வந்துட்டீங்க அப்படின்னு இருக்கும்போது இவரெல்லாம் சேர்ந்து இந்தியாவை வந்து பாலியல் குற்றங்கள் வந்து தடுக்க வேண்டும், காப்பாற்ற வேண்டும் அப்படின்னு அவங்க எப்படி முனைப்பு கட்டுவாங்க? நிறைய கேட்கிறோம், புதிய சட்டங்கள் வர வேண்டும், சட்டங்கள்லாம் வலுப்பெற வேண்டும், சட்டங்கள் சரியாக நடைமுறைப்படுத்த வேண்டும் சொல்லி சொல்றோம். ஆனால் இவர்களே குற்றவாளிகளாக இருக்கிறார்கள். மக்கள் அதையே அவங்க தேர்ந்தெடுக்க தானே செய்யறாங்க. சில நேரங்கள்ல ஓகே அவர் இந்த குற்றம் பண்ணிட்டாரு, ஆனா வந்து நான் அவர் தேர்ந்தெடுக்கன்னு சொல்லிட்டு இருக்காங்கல்ல. மக்கள் மத்தியிலும் இந்த பார்வையெல்லாம் மாறணும். நீங்க வந்து உங்களுக்கு பெண்கள் பாதுகாப்பு குறித்து இன்னும் பேசுவதற்கு அதிகப்படியான பெண்கள் இருக்க வேண்டும்னு நீங்க அந்த பாராளுமன்றத்தில் அந்த சட்டம் வருவதற்கு எத்தனை வருடங்கள் ஆகிவிட்டது? நீங்க 50% ஆக்சுவலா 50% ரிசர்வேஷன் பேசிட்டு இருக்க நேரத்துல 33% வந்துருச்சு, ஆனா இம்ப்ளிமெண்ட் ஆகலன்னு நம்ம பேசிட்டு இருக்கோம். அது என்னைக்கு இம்ப்ளிமெண்ட் ஆகும், நம்ம அதுக்கு நீங்க வந்து சென்சஸ் இருக்கணும் கதைகள் தான் சொல்லிட்டு இருக்கோம். பெண்களோட பிரச்சனைகளை பெண்கள் பேசுவாரு சரியாக இருக்கும். ஒவ்வொரு வாட்டியுமே வந்து பெண்களோட பிரச்சனைகள் எல்லாத்துக்கும் தீர்வுகளும் ஆண்கள் தான் கொடுப்பாங்கிறது அந்த பார்வையை முதல்ல தவிர அதே கோளாறு இல்ல. அது சரி சட்டமன்றத்துல வந்துருச்சா, சட்டமன்றங்கள்ல பெண்களுக்கு உரிய பிரதிநிதித்துவம் எங்க கொடுக்குறாங்க? நீங்க உடனே நாங்க கவுன்சிலர்ஸ் நிறைய ஆகிட்டோம்னு சொல்லி சொல்லுவாங்க. இப்ப சட்டமன்றத்துல கொடுங்கப்ப நாடாளுமன்றத்துல கொடுங்க. உங்க ஒவ்வொரு கட்சிகள்லையும் பெண்களுக்கு வந்து நீங்க நிறைய முக்கியத்துவம் கொடுத்தீங்கன்னா பெண்கள் பாதுகாப்பு குறித்து அவர்கள் அதிகமா பேசுவாங்க. அவங்க எப்படி இதை சரியாக இயற்றணும், சரியாக எப்படி இதை வந்து அமல்படுத்தணுங்கிற விஷயங்கள் எல்லாம் அவங்க பேசுவாங்க. அதற்கான வாய்ப்புகள் நம்ம ரொம்ப ரொம்ப மறுக்கப்பட்டு கொண்டுதான் இருக்கு. அதுக்கு ப்ரொவிஷன்ஸே இல்ல. இந்த மாதிரி பாலியல் குற்றம் நடக்குது, சட்டமன்றத்தில் இது பேசப்படுமா? பெண்கள் அதிகமா இருந்தால் பேசப்படும். இது பெண்களுடைய பிரச்சனை, ஆண்கள் தான் பேச வேண்டும் என்று அதிகமாக பேசுவாங்க. நீங்க உட்கார்ந்து இருக்கிறதுல ஒரு 10 பேர் 15 பேர் தான் சட்டமன்றத்தில் பெண்களே இருப்பாங்க. அவங்களும் வெவ்வேறு கட்சிகளை சேர்ந்து ஆளுங்கட்சி சேர்ந்து பேசக்கூடாது, எதிர்கட்சி சேர்ந்த மட்டும் தான் பேசணும். இப்படி இருக்கும் பொழுது நீங்க அந்த மாதிரி பிரச்சனைகள் எப்படி அதிகமாக பேசப்படும்? ஓவராலா சில விஷயங்களை செய்ய வேண்டிய அவசியம் இருக்கிறது. வந்து இது பாலியல் குற்றம் தானே அப்படின்னு நீங்க பார்க்கிறத விட இந்த பாலியல் குற்றங்களுக்கு என்னென்ன காரணிகளாக இருக்கின்றது, ஏன் வந்து தொடர்ச்சியாக கேள்விக்குள்ளாகுது, ஏன் காவல்துறையில இவ்வளவு மெத்தனம் இருந்துகின்றது போன்ற பல விஷயங்களை பேசணும். இதோட ஒவ்வொரு டைம் காவல்துறையிலேயே வந்து அவர் சொல்றாரு ரோந்தெல்லாம் போனோட்டு போர்சஸ் கம்மியா இருக்காங்க, தொடர்ச்சியான ஒரு பார்வையாக இருக்கிறது. நீங்க வேகன்சிஸ் போஸ்ட் தொடர்ச்சியா இருந்துகிட்டே இருக்காரு, கான்ஸ்டபிள் போஸ்ட் கம்மியா இருக்காங்க, எஸ்ஐ போஸ்ட் கம்மியா இருக்காங்க, சில நேரங்கள்ல வந்து உயர் பதவிகளையும் ரொம்ப கால் கம்மியா இருக்காங்க. அப்ப இதை நீங்க சரி செய்யுங்க அப்படின்னு சொல்லி ஒரு கதலிட்டு இருக்காங்க. இதுல பெண் காவலர்களுக்கு நடக்கப்படுகிற கொடுமை நமக்கு தெரியும். நீங்க வந்து பெண் காவலர்களுக்கு அவர்கள் உள்ளாகின்ற பாலியல் சீண்டல்கள் ரொம்ப தொல்லைகள் எல்லாம் இருக்கு. அதற்கு அவர்களுக்கு முதல்ல பாதுகாப்பு இருக்கா? பெண் காவலர் யாரோ ஒரு உயரதிகாரியால ஏதோ ஒரு பாலியல் சீண்டலுக்கு உள்ளாகிறார், அவருக்கு ஒரு பெர்மிஷன் இருக்கா? நான் போய் நேர்மையா ஒரு இடத்துல சொல்ல முடியும், எனக்கு ஒரு அவென்யூ இருக்குன்னு சொல்லி இருக்கா? இல்ல, வேலையை விட்டுட்டு போகணும், இல்ல தற்கொலை பண்ணிக்கணுங்கிற மாதிரி இன்னைக்கு அவங்களோட நிலைமை எனக்கு இருந்துட்டு இருக்கு. அப்ப இதெல்லாம் சரி செய்யணும் அப்படின்னா நீங்க முதலில் இதையெல்லாம் செய்யக்கூடிய இடத்துல இருக்கின்ற அந்த சட்டமன்றத்தில் இருக்கக்கூடிய கட்சியில் இருக்கக்கூடிய அவர்கள் வந்து எந்த அளவுக்கு நேர்மையா இருக்கிறாங்க, எந்த அளவுக்கு அவங்க பாலியல் குற்றங்களாம் ஈடுபடாதவர்களாக இருக்கிறார்கள் அப்படிங்கிறது இதெல்லாம் சேர்த்து பார்க்க வேண்டிய அவசியம் இருக்கின்றது. அது ஒண்ணு. இன்னொன்னு, இந்த காவல்துறை உண்மையிலேயே வந்து நம்ம இந்த பல இடங்கள், இந்த ரோந்து போக வேண்டிய இடங்கள் எல்லாம் நிறைய செய்ய வேண்டிய அவசியம் இருக்கிறது. சிசிடிவி ஃபுட்டேஜஸ் நிறைய இருக்கு, பட் ஆனால் அதெல்லாம் பத்தல அப்படின்னு சொல்லி சொல்றாரு. இந்த சிசிடிவியை பொறுத்த வரைக்கும் இங்க காவல்துறை இல்ல கவர்மெண்ட் கொஞ்சம் பங்கு எடுக்க வேண்டிய அவசியம் இருக்குன்னு நினைக்கிறேன். பல நேரங்கள் என்ன பண்றாங்க, நீங்க சிசிடிவி மாட்டுங்க அப்படின்னு சொல்லிட்டு பொதுமக்களை பிரஷர் பண்றாங்க, கடைகளை பிரஷர் பண்றாங்க. நீங்க என்ன சார் பண்ணுவீங்க? தமிழ்நாடு கவர்மெண்ட் என்ன சார் பண்ணும், காவல்துறை டிபார்ட்மெண்ட் என்ன சார் பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, நாங்க வந்து இந்த சிசிடிவி ஃபுட்டேஜ் கேள்வி மட்டும் தான் கேட்போம்னு இருக்கீங்க. அதை தொடர்ச்சியா இருக்கவே முடியாது. நீங்க போலீசிங் போர்ஸ்ல நீங்க செய்ய வேண்டிய சில விஷயங்கள், நீங்க ஒரு சிஎஸ்ஆர் மூலியமாகவோ ஏதோ நீங்க சில கம்பெனிஸ்ல பேசி அதை செய்ய வேண்டிய விஷயங்கள் அதெல்லாம் செய்யுங்க. டெக்னிக்கலா நீங்க டெக்னாலஜி எப்படி இம்ப்ரூவ் பண்ற விஷயங்களா செய்யுங்க. இதெல்லாம் செய்யணும் வேண்டிய அவசியம் இருக்கிறது. இன்னொன்னு, நீங்க இன்னைக்கு கூட சொன்னார் காவலன் ஆப் வந்து ஏற்கனவே இருக்கு, அது நீங்க போட்டு ஷேக் பண்ணீங்கன்னா கூட ஒர்க் ஆகும்னு சொல்லி சொன்னாரு. அது குறித்து ஏதாவது ஒரு குற்றம் நடக்கும்போது மட்டும் நம்ம ரொம்ப இதா பேசுறோம். காவலன் ஆப் இருக்கு, நீங்க உடனே ஒரு கால் பட்டன் இருக்கு, ஆட்டோஸ்ல போகும்போது நீங்க பட்டன் அமுக்கலாம். ஏதாவது குற்றம் நடந்த பின்னாடி பாருங்க, அதெல்லாம் உண்மையிலே இருக்கா? நீங்க நிர்பயா வழக்கிற்கு பிறகு நிறைய பரிந்துரைகள் கொடுத்தாங்க. நீங்க பெண்கள் போகின்ற பேருந்துகள்ல சிசிடிவி இருக்குன்னு சொல்லி சொன்னாங்க, அவங்களுக்கு வந்து எமர்ஜென்சி பட்டன் இருக்குன்னு சொன்னாங்க, போகின்ற ஆட்டோஸ்ல இருக்குன்னு சொல்லி சொன்னாங்க. இதெல்லாம் எவ்வளவு தூரம் எனக்கு இருக்கு, அதெல்லாம் ஃபாலோ பண்றோமா? நீங்க நுங்கம்பாக்கத்துல ஒரு பெண் வெட்டி கொலை செய்யப்பட்ட பிறகு அப்பதான் நமக்கு தெரியுமா சிசிடிவியே இல்லப்பாங்கிறது எனக்கு தெரியும். உடனே எல்லா ரயில்வே ஸ்டேஷன்ஸ்லயும் உடனே சிசிடிவி கொண்டு வாங்க. இதெல்லாம் நான் ஒவ்வொரு துறையே சொல்றேன். ஸ்டேட் கவர்மெண்ட் சொல்ல ரயில்வே அத்தாரிட்டிஸ் எல்லாம் செஞ்சிருக்கணும், செய்யல. அதுக்கு பிறகு செஞ்சீங்களா? ஒரு வருஷம் ரொம்ப தீவிரமா பேசப்படும். இன்னைக்கு போய் பாருங்க, எத்தனை ரயில்வே ஸ்டேஷன்ல சிசிடிவி ஒர்க் ஆகுது, எத்தனை கேமராஸ் ஒர்க் ஆகுது நமக்கு தெரியாது. ஏன்னா மெயின்டெனன்ஸ் நம்மகிட்ட கிடையாது. இது எந்த ஒரு குற்றம் நடந்தாலும் அந்த நேரத்துல ரொம்ப பரபரப்பா பேசுறது, சென்சிட்டிவா அதை கொண்டு போறது, அதுக்கப்புறம் ஒரு மாசம் கழிச்சு எல்லாம் பேக் டு நார்மல் அப்படிங்கிற மாதிரி போயிடுச்சு அப்படின்னா அது எப்படி இருக்கும்? நீங்க எப்பொழுதுமே எந்த ஒரு அரசாங்கமாக இருந்தாலும் ஒரு அரசு பணியாக இருந்தாலும் தொடர் செயல்பாடுகள் இருந்து கொண்டே இருக்க வேண்டும். நீங்க வீட்டுல நம்ம இருக்கோம், நீங்க வந்து வீட்டை பூட்டி வச்சுட்டு போறீங்க, ஒரு மாசம் தொடர்ச்சியா மெயின்டைன் பண்ணிட்டே தான் இருக்கணும். இல்ல அது போயிட்டு போது விட்டீங்கன்னா அது அப்படிதான் ஆகும். கருத்துக்களுக்கு மிக்க நன்றி. உங்களை நன்றி.